இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 டயர் இருக்கும். வண்டியோட கப்பு இருக்கும். இது வந்து ஸ்டீரிங் இந்த மாதிரி இருக்கும். இது போல்டு. இது போக பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு. இது பின்னாடி மாட்டுற அந்த சீட் பேக் ஷீட்டு. இது ஃபுல்லா இந்த மாதிரி பார்ட்ஸுகள் இருக்கும். வண்டிக்கு மாட்டுற அந்த ஸ்பேரு. இது ஃபுல் பாடி. இனிமேல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அசம்பிள் பண்ண போறோம். அப்படி சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா வண்டியோட ஸ்பேர்ஸு. இது மாதிரி டூம் லைட்டு, பின்னாடி ஹெட்லைட்டு, இந்த மாதிரி ஸ்பேர்ஸு. இது வண்டிக்கு மாட்டுற இது ஸ்டிக்கர்ஸு. இது லைட்டு, அதுக்குரிய மாற்ற அந்த ஹெட்ஃபோனு எல்லாமே ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்துடும். அது போக எக்ஸ்ட்ரா நட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1 to 3 years பேபி வரைக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா வெயிட் பார்த்தீங்கன்னா 15 kg வரைக்கும் தாங்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் முதல் நம்ம செக் பண்ண போகிறது என்னன்னா வண்டியோட பேட்டரி. முதல்ல இந்த 2 ஸ்க்ரூவையும் நம்ம கலட்டிடுறோம். இப்போ நம்ம கலட்டினோம்னா இந்த பேட்டரி லைன் மட்டும் இப்படி கனெக்ஷன் கொடுக்காம இருக்கும். இந்த கனெக்ஷனை வந்து நம்ம இப்படி கொடுத்துட்றோம். இந்த கனெக்ஷனை ஏன் இப்போ கொடுக்குறோம்னா வண்டியில பேட்டரியை வந்து இதிலே இருந்து நம்ம ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணாம, ஒரு வாரத்துக்கு மேல யூஸ் பண்ணாம இருந்தோம்னா இதை கலட்டி விட்டுருங்க. 2 days 3 daysனா பரவாயில்ல. லாங் டைமா நீங்க ஏன் வெளியூர் போற மாதிரி இருந்தா இந்த லைனை எடுத்து விட்டுருங்க. மறுபடியும் போயிட்டு வந்து மாட்டிக்கோங்க. இதுலயே இருந்து நம்ம யூஸ் பண்ணாம இருந்தோம்னா ஒரு வாரத்துக்கு மேல யூஸ் பண்ணாம பேட்டரி வந்து ட்ரை ஆயிரும். ஊருக்கு போயிட்டு வந்து கலட்டிக்கும். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மாட்டி விட்டவொடனே இது வந்து ஆன் ஆஃப் பட்டன். முதல்ல செக் பண்ணிக்கணும் வண்டி மாட்டுறதுக்கு முன்னாடி. இது ஃபார்வேர்டு, நியூட்ரல், நடுவில் பேக் அந்த மாதிரி வரும். ஃபார்வேர்டு பேக்வேர்டு நடுவில் வந்துட்டு இருக்கும். ஃபார்வேர்டு கொடுத்து இதே ஆக்சிலேட்டர் பட்டன். முதல்ல வண்டி மாட்டுறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்துக்கலாம். பின்னாடி வயிறு மூவ் ஆகுதா இல்லையா, மூவ் ஆகுதா, எல்லாமே மூவ் ஆகும். ஓகேங்களா? இந்த சரிசமமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பல்பு வந்து இந்த சைடு இப்படி வர மாதிரி இருக்கும். ஃபிட்டிங் வந்து இப்படி வரணும். நம்ம வண்டிக்கு இப்படி வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம ஃபிட் பண்ணணும். இதே இந்த மாதிரி கோல்டு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதை இந்த இடத்துல புஷ் பண்ணிக்கோங்க. இந்த 2 இதையும் இந்த 3 போல்ட்லேயே 1 2 3 இந்த ஹோல்ஸ் எல்லாமே 3லுமே கரெக்டாக ஃபிட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஹோல்டை தூக்கி இப்படி ப்ரெஸ் பண்ணிடும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது நம்ம இந்த பொசிஷனில் இருக்கும். ஹெட் பொசிஷனும் இந்த பொசிஷனும் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஹோல்ஸ்லையும் இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடணும். இந்த ஹெட்லைட்டை இதை பிரித்து நம்ம இப்போ மாட்ட போகிறோம். இந்த ஸ்பேர் வந்து இந்த வயர் வந்து இதுக்குள்ளே போயிட்டு இப்படி நம்ம வச்சுக்கணும். இந்த 4 ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 ஓட்டையிலையும் நம்ம ஸ்க்ரூ மாட்டிடணும். 1 2 3 4 எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்க்ரூ மாதிரி போட்டு டைட் பண்ணிடணும். நம்ம லைட் எரியும். ஒவ்வொரு ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிடணும். நாலு ஹோல்ஸ் இருக்கும். 4 ஹோல்ஸ்லேயே நட்டும் போட்டுருவோம். இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இப்போ 2வது ஸ்டெப் என்னன்னா இந்த கப்பை வந்து நம்ம இதில் மாட்ட போகிறோம். அந்த கப்பை இந்த ஹோல்ஸில் வந்து கடைசி வரைக்கும் மாட்டி விட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டு. ஓகேங்களா? 2வது பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த சைஸில் கப்பை வந்து இந்த ரைட் சைடில் ஒன்று லெஃப்ட் சைடில் ஒன்று மாட்டி இந்த மாதிரி இந்த ஹோல்ஸ்க்கு நேராக வந்துடும். இந்த டயர் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி கப்பு இருக்கும். இந்த மாதிரி உருண்ட கப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஹோல்ஸ்லையும் இந்த ஒவ்வொரு ஓட்டையாக இருக்குது பாருங்க. ஒவ்வொரு ஹோல்ஸ்லையும் தூக்கி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு கப் ரைட் சைடு லெஃப்ட் சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டை வந்து இது நேராக வச்சு புஷ் பண்ணுற மாதிரி கரெக்டாக மாட்டிக்கும். இந்த கம்பி இந்த ஹோல்ஸ் தான் இது இந்த சைடு கொடுத்து இந்த சைடு மாட்டணும். இதில் 2 ஸ்பேனர் இருக்குது. 2யுமே கலட்டிடணும். 2 ஸ்க்ரூ டிரைவரையும்
இந்த ஹோல்ஸ் வழியா அப்படி விட்டு இந்த கரெக்டா இந்த இடத்துல புஷ் ஆகிற இடத்துல ஈவன் டைட்டா வைக்கணும். வந்து இந்த ஹோல்ஸ் இந்த சைடு விட்டு இந்த சைடு ஈவனா எடுக்கணும். போகலாட்டி லைட்டா மேலாப்புல அப்படி தட்டிக்கோங்க. ரொம்ப இழுத்து தட்டானா லைட்டா மெதுவா நீங்க தட்டினீங்கன்னா போதும். இந்த சைடு ஈவனா இருக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சைடு ஒரு வாசரு போட்டு இந்த சைடு ஒரு நட்டை போட்டோம். அதே மாதிரி இந்த சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு இருந்துச்சுன்னா அப்படி எடுத்து இந்த சைடே ஈவனா டைட் பண்ணிக்கணும். நீங்க ரொம்ப டைட் பண்ணிக்கிறது. இந்த சைடு ஒரு புஷ், இந்த சைடு ஒரு புஷ், ஈவன் டைட். இந்த மாதிரி ரெண்டு சைடுமே ஈவன் டைட்ல இருக்கணும். அதே போல இந்த டைர் வந்து ஃப்ரீயா லூஸா டைட்டா இருந்துச்சுன்னா லைட்டா லூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃப்ரீயா சுத்தணும் இந்த மாதிரி வீடு. ஓகேங்களா? இந்த பார்ட்ஸ் இப்போ முடிஞ்சிச்சு. இதுல வந்து இந்த வயர் பார்த்தீங்களா, இந்த வயரே நம்ம வந்து அட்டாச் பண்ண போறோம். இந்த பின்னு வந்து ஹோல் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹோல்ல இந்த பின் இருக்கணும். இந்த மாதிரி மேடு பள்ளம் மாதிரி ஒன்று தெரியுது. இந்த ரெண்டையுமே வந்து இந்த வயரை வந்து அட்டாச் பண்ணிட்டு இப்போ நீங்க ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி ஆன் பண்ணேன், இப்போ வந்து லைட் எரியுது பாருங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, இது இப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வண்டி வயர் டைட் ஆனவனே இந்த ஹோல் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே உள்ள ஹோலும் இந்த ஹோல் வந்து ஈவன்லாம் அப்படி வச்சுக்கோங்க. இந்த ஹோல்ஸ் தான் அதுக்குள்ள இந்த மாதிரி நட்டு இருக்கும். இதை வந்து நீங்க நேரா வந்து புஷ் பண்ணிட வேண்டியது. இந்த மாதிரி இந்த நட்டை கலட்டி 2 வாசர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நான் கலட்டிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் வந்து இந்த நடுவில் இந்த ஹோல்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, நடுவில் அப்படி புஷ் பண்ணிடும். கீழே வரைக்கும் வந்துடும். இதுல நீங்க ஒரு வாசர் போட்டாலும் சரி, நீங்க 2 வாசர் போட்டாலும் சரி, இந்த மாதிரி 2 வாசரை போட்டுட்டு இந்த நட்டை வந்து டைட் பண்ணிடுங்க. நீங்க வந்து இப்படி டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேலே கூட ஒரு பானை வச்சு பிடிச்சிக்கிட்டு நீங்க ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். ரைட் சைடு வர்றதுல உங்களுக்கு வந்து இந்த மோட்டர் இருக்கும். இந்த மாதிரி கப்பு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கப்பு இந்த 2 ஹோல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 ஹோல்லையும் வச்சு புஷ் பண்ணி 2 நட்டு போட்டுறணும். இந்த வாசரு இந்த காற்று பின்னு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, காற்று பின்னு. இது ரெண்டையுமே எடுத்துருங்க வெளியே. இது வந்து புஷ் ஆகும். புஷ் பண்ணிட்டு இந்த ராடை வந்து உள்ள போயிடும். இந்த ராடு இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து பின்னாடி வந்துடும். அதே மாதிரி டயரை போட்டுருங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் தெரியும் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹோல்ஸ் தெரியும். இதுக்குள்ளதான் அந்த காற்று பின்னை விட போறோம். இந்த மாதிரி பின்னு
அந்த இந்த மாதிரி இந்த காற்று பின்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சைடு காற்று பின்ன வச்சு ஈவனா டைட் பண்ணி வைக்கணும். நேரா இருக்கக்கூடாது. இதை வந்து இந்த பின்னை வந்து வளைச்சு விட்டோம். ஸ்க்ரூ சீட்டை பார்த்தீங்கன்னா இதில் சீட் லாக் ஆகுதா, இந்த 2 ஸ்க்ரூவை போட்டு எடுத்துட வேண்டியதுதான். அடுத்து மிரரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒன்று மிரர் இதில் ஒன்று லாக் ஆகும். சும்மா லாக் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு லாக் ஆகிடும். ரெண்டு சைடு ஒரு மூடி, இந்த சைடு ஒரு மூடி, 2 சைடும் மூடி வந்துடும். 4 அங்கிட்ட ஒரு மூடி, அங்கிட்ட ஒரு மூடின்னு வந்துடும். அடுத்த இந்த பம்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வச்சு அந்த மாதிரி வச்சு லாக் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு லாக் ஆகும். ஸ்க்ரூலாம் போட தேவையில்லை. அடுத்த இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2 ஸ்க்ரூவையும் கலந்துட்டு இப்படி வச்சு அவ்வளோதான். வண்டி ரெடி ஆயிடுச்சு. 1 to 3 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். அப் டு 15 கேஜஸ் வரை